ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகம் எப்பொழுதுமே நமக்கு மகிழ்ச்சியான ஒரு இடம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய கூடாரத்திலே கம்பீரமான சத்தம் உண்டு. அந்த சத்தத்திற்கு அர்த்தம் என்னன்னா, ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில இருந்து கர்த்தர் நம்மை வேர் பிரித்திருக்கிறார். ஆகவே அந்த கம்பீர சத்தம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம் தியானத்திற்காக கொடுத்த வசனம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின 2ஆம் நிருபத்திலே 5வது அதிகாரத்திலே 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் நம் சிரங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். நன்றி ஆவியானவரே, இரக்கமும் மகா கிருபையும் நிறைந்தங்கள் பரலோக தந்தையே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதோ இந்த வேலைக்காய் வருகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த கூட்டத்திலே ஆண்டவரே, நீர் பிள்ளைகளை கொண்டு வந்து உம்முடைய சமூகத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் நீர் கொண்டு வந்திருக்கிற உம்முடைய மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் இல்லாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையில் குத்தப்பட்டவர்களாய் புறப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நாங்கள் அனைவரும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் சிறுகட்டும். என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவரே ஆண்டவரே எங்கள் மத்தியில் பெருகும்படிக்காய் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். என் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மார்ச் மாதம் அப்படின்னு சொன்னாலே ஒரு பெரிய 2 பண்டிகை கொண்டாடுகிற நாள் இல்லையா? என்ன பண்டிகை? ஒன்று குட் ஃப்ரைடே இல்லையா? ஆண்டவருடைய மரணத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? அனுசரிக்கிறோம். 2வதாக உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறோம் இல்லையா? இது சாதாரணமாக இது நமக்கு மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இதை கொண்டாடப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சுவிசேஷம் கடையாந்திரம் வரைக்கும் போகுமா. ஹல்லேலூயா. இது எந்த நாட்டில் போனாலும் இதை அனுசரிக்காம இருக்கவே மாட்டாங்க. அத்தனை உகந்த ஒரு காரியம். இதை கர்த்தரை அறிந்த பிள்ளைகளுக்கு தெரியும், ஆண்டவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், இது எப்படிப்பட்ட விசேஷித்தமான நாள், இந்த நாளின் வழியாக மனுக்குலம் எத்தனை பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறது என்பதை கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சத்தியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இதை முற்றிலுமாய் அறிந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆனாலும் கூட கர்த்தரை அறியாத ஜனங்கள் கூட இந்த மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அறிந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆகவே இது எல்லாரும் ரொம்ப துக்கமான நாள் நினைக்காதீங்க. இது துக்கமான நாள் அல்ல, மனுக்குலத்திற்கு வெற்றியை சிறந்து கொடுத்த நாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில கூட்டங்கள் இது ரொம்ப துக்கமாகவே இந்த மாதத்துல தான் ஆண்டவர் மரித்து போகிற மாதிரியே ரொம்ப துக்க கஞ்செல்லாம் வச்சு குடிச்சிக்கிட்டு அப்படி இல்லை. நீ துக்க கஞ்சி குடிக்கிறதுக்காக ஆண்டவர் பூமிக்கு வரல. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்காகவே தேவன் இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. மனுக்குலம் அழியாதபடிக்கு அவர் மனுரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தவர். ஹல்லேலூயா. உன்னையும் என்னையும் வாழ வைப்பதற்காகவே தேவன் இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. ஆகவே இதை நம்ம ரொம்ப வருத்தமாக இல்லை, சந்தோஷமாய் கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம ஆண்டவர் வெற்றி சிறந்திருக்கிறார். கொலோசியர் 2வது அதிகாரத்தில் 13, 14, 15 வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் வெற்றி சிறந்ததை, ஹல்லேலூயா, அவர் சிலுவையிலே பிசாசை வெளியரங்கமான கோலமாக்கினாராம். ஹல்லேலூயா. உன்னையும் என்னையும்
மரணத்தில் ஆட்கொண்டிருந்த பிசாசை சிலுவையில் அவர் என்ன பண்ணாராம்? வெற்றி சிறந்தார் என்று அந்த வசனம் வாசிங்க. அந்த 3 வசனத்தில் நமக்கு எதிரடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குழைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். பிசாசை வெளியரங்கமான கோலமாக்கினார். அல்லேலூயா. சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகவே இது வெற்றியான நாள். அல்லேலூயா. நம் வெற்றியோடு கூட நம்ம என்ன பண்ணுவோம்? அனுசரிக்கணும். அல்லேலூயா. வெற்றி கொடி நமக்கு ஆவியானவர் நமக்கு கொடியேற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோ. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோ. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோ. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோ. 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது சொல்லலாமா? 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகை வென்று விடுவோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகை வென்று விடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போ. காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போ. கலப்பையில் கை வைத்திட்டோ, நாங்கள் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோ, நான் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோ. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வெற்றி கொடி பிடித்து வீரநடை நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா, கர்த்தர் வெற்றி சிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசை ஜெயித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மரணத்தின் கூரை அவர் முறித்திருக்கிறார். ஆமென். ஆகவே உனக்கும் எனக்கும் மரணமே கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்குள்ள நமக்கு மரணமே இல்லை. மரணம் இல்லாத நித்திய ஜீவனுக்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்த தியானத்தின் வசனம் என்ன? வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்க கேட்கலாம். நன்றி. எப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போன, எல்லாம் புதிதாய் மாறிற்று. ஹல்லேலூயா. எப்பொழுது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய்விடுகிறது, புதிய காரியங்கள் நமக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சிலுவையின் நாளிலே
ஆண்டவர் கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பாரே ஆனால், கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்போமே ஆனால், அந்த சிலுவையின் பாடை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் நமக்காக எத்தனை பாடுகளை பற்று நம்மை மீட்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த சிலுவையின் நாட்களிலே நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியரின் புஸ்தகம், நன்றி ஆவியானவர், 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் 4வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்கலாம். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்து, அவர் பலவீனத்தினாலே சிலுவையில் அறையப்பட்டிருந்து தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் நாங்கள் இருந்தும் உங்களிடமாய் விளங்கின தேவனுடைய வல்லமையினால் அவரோடு கூட பிழைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்படுகிறது, அவர் பலவீனத்தினாலே சிலுவையிலே அறையப்பட்டிருந்தார். இயேசு கிறிஸ்து பலவீனத்தில் இருந்தார் சிலுவையிலே. காரணம் என்ன? அந்த பலவீனம் என்ன பலவீனம்? அவருக்கு எப்படி பலவீனம் வந்தது? ஹல்லேலூயா. உன்னுடைய பலவீனத்தையும் என்னுடைய பலவீனத்தையும் அவர் சிலுவையில் சுமந்தார். ஹல்லேலூயா. அந்த பலவீனம் என்ன? நீயும் நானும் செய்த பாவம் தான். ஹல்லேலூயா. மனிதன் பாவம் செய்தான். பாவத்தையும் சாபத்தையும் அவர் சிலுவையிலே சுமந்தாராம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகாய் மனிதனை அன்போடு கூட உருவாக்கின தேவன் அவரை ஏதேனின் தோட்டத்திலே வைத்தார். ஆனாலும் கூட மனிதன் அங்கே தவறினதை நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது தேவன் மனிதனை சபித்தார். மனிதன் என்ன பண்ணாரு? சபித்தார். ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 9 முதல் 17 வசனங்களை நாம் வாசிப்போமேயானால் அங்கே நடந்த காரியம் என்ன? ஆண்டவர் அந்த குளுமையான நேரத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆதாமோடு கூட உறவாட அவர் வருகிறார். சஞ்சரிக்கும்படி வரும் பொழுது ஆண்டவர் 9வது வசனத்திலே கேட்கிறார், ஆதாமே ஆதாமே. வேதம் இருக்கிறவங்க பாருங்க, நான் அதை 17 வரை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்டபோது ஆதாம் சொல்லுகிறார், ஆண்டவரே, தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியா இருக்கிறேன் என்று சொல்லி நான் விருட்சங்களின் மத்தியில் ஒளிந்து கொண்டேன் என்று அந்த இடத்துல ஆதாம் சொல்லுகிறார். ஆண்டவர், நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னவன் யார்? நான் புசிக்க கூடாது என்று விலக்கி வைத்த அந்த நன்மை தீமை அறிகிற கனியை நீ புசித்தாயோ என்று ஆதாம் இடத்தில் கேட்டபோது ஆதாம் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, இதை நான் செய்யவில்லை, எனக்கு துணையா இருக்கட்டும் என்று சொல்லி ஒரு துணையை நீர் உருவாக்கினீரே, அவள் எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றார். அந்த இடத்துல ஏவாளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், மகளே, ஏன் இதை செய்தா என்ற போது அவள் சொல்லுகிற ஒரு காரியம், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. பிசாசு என்ன பண்ணுது? ஏமாற்றுகிறவனாய் இருக்கிறான். ஆதி முதல் கொண்டு அவன் வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அது என்னை வஞ்சித்தது, ஆகவே நான் புசித்தேன் என்ற போது தேவன் முதலாக பிசாசை சபிக்கிறார். ஹல்லேலூயா. என்னவென்று சபிக்கிறாரு? வாசிக்க கேட்கலாம். 3வது அதிகாரத்தில், உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்திற்கும் அவள் வித்திற்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிகாலை. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வாசிக்கிறது, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ இதை செய்தபடியினாலே காட்டு மிருகங்களிலும் நாட்டு மிருகங்களிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நீ வயிற்றில் நகர்ந்து செல்வாய், மண்ணை தான் புசிப்பாய் என்று அங்கே சர்ப்பத்தை தேவன் சபிக்கிறார். அதோடு கூட மாத்திரமல்ல, ஸ்திரீயுடைய வித்திற்கும் உன் வித்திற்கும் பகையை உண்டாக்குவேன், அவன் உன் தலையை நசுக்குவான், நீயோ அவன் குதிங்காலை நசுக்குவாய் என்று சர்ப்பத்தை சபிக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் ஸ்திரீயை தேவன் சபிக்க ஆரம்பிக்கிறார். நீ கர்ப்பவதி ஆகி ஒரு வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். நீ கர்ப்பவதி ஆகும்போது வேதனையை அதிகப்படுத்துவேன். நீ வேதனையோடு கூட பிள்ளையை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்று தேவன் அந்த ஸ்திரீயை சபிக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய சாபம் இறங்குது பாருங்க. ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? நீ கர்ப்பவதி ஆகும்போது
உன் வேதனையை நான் அதிகப்படுத்துவேன், நீ வேதனையோடு கூட தான் பிள்ளையை பெறுவாய், உன் ஆசை உன் கணவனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்று தேவன் அங்கே ஸ்திரியை சபிக்கிறார். அதோடு கூட மாத்திரமல்ல, ஆதாமை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ உன் மனைவியின் வார்த்தையை நீ கேட்டபடியினாலே, செவி கொடுத்தபடியினாலே. அப்படி என்றால் என்ன? மனிதனுக்கு தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்தார், ஒரு கட்டளையை கொடுத்தார். இதோ இந்த விருட்சத்தின் கனி, நன்மை தீமை அறிகிற கனியை நீ புசிக்க கூடாது, புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் என்று தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை ஆதாம் கேட்டிருந்தார். அந்த வார்த்தை தேவனுடையது. ஆனாலும் கூட அவனுக்கு துணையாய் கொடுக்கப்பட்ட அந்த ஸ்திரீயானவள் அந்த பழத்தை பறித்து கொண்டு வந்து கொடுக்கும்போது அதை அவன் புசித்ததினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய மனைவியின் வார்த்தையை நீ கேட்டபடியினாலே, ஹல்லேலூயா, என் வார்த்தையை விட்டு உன் மனைவியின் வார்த்தையை நீ கேட்டபடியினாலே உன் நிமித்தமாக இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. இந்த பூமி ஆதாமின் நிமித்தம் சபிக்கப்பட்ட பூமி. இந்த பூமியிலே நீ வருத்தத்தோடு தான் கழிப்பாய். என்னது? வருத்தத்தோடு தான் இந்த பூமியிலே உன் ஜீவனை கழிக்க முடியும். நீ கையிட்டு செய்கிற காரியங்கள் உனக்கு அவ்வளவு எளிதாக வாய்த்து விடாது. நீ கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும். உன் நெற்றி வேர்வையை நிலத்தில் சிந்திதான் நீ சம்பாதிக்கணும். இந்த பூமியானது உனக்கு குறுக்கும் முள்ளுமாய் இருக்கும். நீ போகிற வழியெல்லாம் அனுகூலமாய் காணப்படவே படாது என்று ஆண்டவர் யாரை சபிச்சாரு? ஆதாமை சபித்தார். ஹல்லேலூயா. சர்ப்பமானது வஞ்சித்தது. அந்த வஞ்சிப்பு எங்கிருந்து உருவானது தெரியுமா? மனிதனுடைய இச்சையிலிருந்து உண்டானது. ஆதியாகமம் 3:6 சொல்லப்படுகிறது. என்ன சொல்லுகிறதுன்னா, அந்த சர்ப்பமானது வாசிங்க. அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், புசிப்பிற்கு நல்லதும், பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதற்கு அதாவது இச்சை, அதாவது என்னன்னா அப்படியே அதுல மயங்குகிறது. அது இல்லாம அந்த இச்சை என்பது உனக்குள்ளே வந்துருச்சுன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு இச்சை வந்து விட்டால் அது உன்னை விட்டு விலகவே விலகாது. அதை அடைகிற வரைக்கும் உன்னை என்ன பண்ணாது? விடவே விடாது. அதுவரை தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்த அவர்கள் அந்த இடத்துல சத்துருவானவன் சொல்லுகிறான், ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய் என்ற போது அந்த சாத்தான் சொல்லுகிறான், இதை புசித்தால் நீங்கள் சாவதே இல்லை, உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களைப் போல மாறிவிடுவீர்கள், இதை தேவன் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி அவனிடத்துல சொன்ன போது அவளுக்கு இச்சையானது அவள் இருதயத்தில் என்னாச்சு? ஊடுருவி பாய்ந்தது. அந்த பழத்தை அவள் இச்சித்து அதை எடுத்து அதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இச்சையா இருந்தது. அந்த கனி அவ்வளவு பார்க்கிறதற்கு எப்படி இருந்ததா? நல்லதும் புசிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அவள் என்ன பண்ணாலும் அதை கனியை பறித்து தன் புருஷனுக்கு கொடுத்தான். அவனும் புசித்தான். ஹல்லேலூயா. இல்லையா? அப்போ ஆண்டவர் இவங்க எல்லாரையும் சபிச்சிட்டார். முதல்ல சர்ப்பத்தை சபிச்சார். சர்ப்பமே, 2 பேரும் ஒழுங்கா அந்த ஏதேனின் தோட்டத்தில் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. நீ தான் முதல்ல என்ன பண்ண? அவங்க இருதயத்திலே விஷத்தை விதைத்தாய். வஞ்சிக்கிறவன் வஞ்சித்து விட்டான். அதற்கு செவி கொடுத்த ஏவாள் அதை பறித்து புசித்து ஆதாமிடத்துல கொடுக்கும்போது ஆதாமோடு கூட தேவன் தான் பேசினார். ஹல்லேலூயா. இதை புசிக்காதே, புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் என்று சொல்லி ஆதியாகமம் 5:5 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? ஆதாம் உயிர் வாழ்ந்த நாளெல்லாம் 930 வருடம் அவன் உயிர் வாழ்ந்தான் என்று ஆதியாகமம் 5:5 சொல்லுகிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். எப்படி அவன் மரித்து போனான்? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் மனிதனோடு உறவாடுகிற அந்த உறவாடுதலே அவன் மரித்து போனான். ஹல்லேலூயா. நீயும் நானும் இச்சையோடு கூட இந்த உலகத்திலே வாழ்வோமே ஆனால் தேவனுடைய தொடர்பு அற்றுவிடும். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் இந்த சாபத்தை அவர்தான் சபித்தார். அந்த ஆண்டவர் சபித்த சாபத்தை யாரால் நிவர்த்தி செய்ய முடியும்? தேவன் பூட்டினால் திறக்கிறவன் யார்? அவர் திறந்தால் பூட்டுகிறவன் யார்? இப்படி தேவன் சபித்த அந்த சாபத்தை யாரால் எடுக்க முடியும்?
அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் படைத்தவர், அவர் ஒருவரே தேவன். அவர் சபித்தார், அந்த சாபத்திற்கு எதிராய் நிற்கிறவன் யார்? அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறவன் யார்? அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் முடிவு செய்கிறார், என் ஜனங்கள் பாவத்தில் மாழ்கிறது. அல்லேலூயா. ஆதியாகமம் 6:5-6 சொல்லுகிறது, மனிதனுடைய நினைவுகள் எப்பொழுதும் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று தேவன் கண்டாராம். நம்முடைய நினைவுகள்லாம் எப்படிப்பட்ட தெரியுங்களா? எப்பவுமே பார்க்கறதுக்கு தான் நம்ம நல்லா இருப்போம், அப்படியே மனுஷன் மாதிரி இருப்போம். ஆனா உனக்குள்ளே இருக்கக்கூடியது வெளிப்படும் போது, நல்லா யோசிச்சு பாருங்க, நமக்குள்ள இருக்கக்கூடிய காரியம் வெளிப்படும் போது மிருகத்தை விட மோசமாய் மாறிவிடுகிறான் மனிதன். அதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 6:5 சொல்லுகிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய இருதயத்திற்கு எப்படி இருந்ததா? வெசனமாய் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதனுடைய நினைவுகள் அப்படிப்பட்டது. ஆகவே மனிதனுடைய நினைவு எப்படிப்பட்டது? ரொம்ப கொடூரமானது. கர்த்தர் சொல்லுகிறார், நம்மோடு கூட பேசுகிற தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? உன்னுடைய நினைவுகள் ரொம்ப கொடூரமானதம்மா, கொடூரமானது. கர்த்தர் ஆதாமை பார்த்து, ஆதாமை என்ன பண்ணாரு? சபித்தார். அந்த சாபத்தை யாரால உடைக்க முடியும்? ஆண்டவர் முடிவு செய்கிறார், என் ஜனங்கள் எப்பொழுதும் இவங்க என்ன பண்றாங்க? பொல்லாத நினைவுகள்ல தான் இருக்கிறான். மனுஷன் அழிந்து கொண்டே இருக்குது இந்த மனுக்குலம். இதை மீட்கிறது யார் என்று கர்த்தர் முடிவு செய்து தானே இறங்கினார். அல்லேலூயா. அவரே இந்த பூமிக்கு இறங்கினார், உன் பாவத்தையும் என் பாவத்தையும் சுமப்பதற்காக. அவர் சாபத்தை அவர்தான் முறியடிக்க முடியும், வேறு யாராலும் முறியடிக்க முடியாது. கர்த்தர் மனிதனை சபித்த அந்த சாபத்தை யார் முறியடிக்க முடியும்? ஆகவே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அவர் தந்து அருளி உன்மேலும் என் மேலும் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபடியினால, அல்லேலூயா, நீயும் நானும் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு கூட ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்ம வீட்டில் ஒண்ணுமே இல்லைன்னா கூட சரி, மகிழ்ச்சி இருதயத்திலே பொங்கி கொண்டே இருக்கும். சிஸ்டர் சொன்னாங்க சாட்சி. அல்லேலூயா. இதெல்லாம் சும்மா வராதுங்க. ஆண்டவர் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அல்லேலூயா, பழையவைகள்லாம் என்ன ஆயிடும்? ஓடி போகும். புதியவைகள் உன்னை நிரப்பிக் கொண்டே இருக்கும். ஆமென். அப்படி ஆண்டவருடைய சாபத்தை யார் நிவர்த்தி செய்வது? அதற்காகவே தேவன் இறங்கி வந்தார் இந்த பூமிக்கு. மனுக்குலம் அழியக்கூடாது, மனுக்குலம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி, நீதிபரராகிய உன்னை நியாயம் விசாரிக்க வேண்டியவர், நீ செய்கிற தவறுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியவர், உன்னுடைய தண்டனையை அவரே ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அவர் ஏற்றுக்கொண்டு அதை சிலுவையிலே வைத்து, அதை தான் கொலேசியரில் நம்ம படித்தோம், நமக்கு எதிரடையான கையெழுத்துக்களை குலைத்து போட்டு, அல்லேலூயா, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஆணி வைத்து அடித்து சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு உன் மேலேயும் என் மேலே இருக்கிற சாபத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? நிச்சயமாகவே அதை முற்றிலுமாய் சிலுவையில் ஜெயம் எடுத்த நாள் தான் குட் ஃப்ரைடே. அல்லேலூயா. நீ நான் விடுதலையோடு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் விடுதலையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் இந்த சிலுவையின் உபதேசத்தை பைத்தியக்காரன் என்று சொல்லுவாங்க. ஆனால் இதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து காத்திருக்கிற உனக்கு அது நித்திய ஜீவனாய் மாறும். அல்லேலூயா. ஒரு நாள் இந்த உலகம் முழுவதும் காணும், நீயும் நானும் தேவனுக்கு முன்பாய் எடுத்துக்கொள்ளுகிறதை எல்லோரும் காண்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் உன்னையும் என்னையும் எடுத்துக்கொள்ள அவர் நிச்சயமாய் வருவார். ஆமென். ஆகவே இந்த சாபத்தை முறியடிக்க தான் தேவன் இந்த பூமிக்கு வந்தார். அவர் சொந்த குமாரன் என்று கூட பாராமல், ரோமர் 8:32 சொல்லுகிறது, அவர் சொந்த குமாரன் என்று பாராமல் அவர் என்ன பண்ணாரா? நம் எல்லோருக்காகவும் அவரை தந்து அருளின தேவன் மற்ற அனைத்தையும் உனக்கு அருளாதிருப்பது எப்படி? நிச்சயமா எல்லாவற்றையும் உனக்கு அதை கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சிலுவையின்
இந்த தியானம், இந்த சிலுவையின் நாட்கள் இது. எல்லாரும் 40 நாள் 43 நாள் என்ன பண்ணுவாங்க, பாஸ்டிங் இருப்பாங்க. இருந்து இதை நம்ம என்ன பண்ணுவோம், அனுசரிப்போம், ரைட். ஆனாலும் கூட கர்த்தர் சிலுவையிலே நமக்காக என்ன செய்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். உனக்காக எனக்காக, நீ செய்த பாவத்திற்காகவும் நான் செய்த பாவத்திற்காக அவர் என்ன பண்ணாரா, அடிக்கிறவனுக்கு தன் முதுகையும். அப்போ ஏசாயா 50:6 நினைக்கிறேன், ஏசாயா 50:6 வாசிக்க கேட்கலாம். நன்றி ஆவியானவர். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு தாடை மயிரை பிடுங்குகிறவனுக்கு என் தாடைகளையும் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. முகத்தை நான் மறைக்கவே இல்லை. ஆண்டவரே, உமிழ்நீர் என்பதை காரி உமிழ்கிறான் அவர் முகத்திலே. சர்வ வல்லமையுள்ள தேவன் எதற்காக அவர் அதை தாங்கினார்? ஹல்லேலூயா. நீயும் நானும் இந்த உலகத்திலே சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே, உன் சாபத்தையும் என் சாபத்தையும் முறிப்பதற்காகவே. தேவனுடைய வார்த்தையை மீறுகிறவன் பாவம் செய்கிறான். அந்த பாவத்தை அவர் சிலுவையில் பரிகரித்தார். ஹல்லேலூயா. அதற்காகவே அடிக்கிறவனுக்கு தன் முதுகையும் தாடை மயிரையும் என்ன பண்றாரு, ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்து உமிழ்நீருக்கு தன் முகத்தை அவர் மறைக்கவே இல்லையா. எத்தனை அன்பு, எத்தனை அன்பு. அதுதான் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை இரக்கமாய் உன்னையும் என்னையும் அவர் பராமரித்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அந்த தேவன் உனக்குள்ளே இருப்பாரே ஆனால் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆனா ஒன்று பாருங்க, இந்த உலகத்துல சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் மாத்திரமே. ஹல்லேலூயா. இந்த ஜீவனை எப்படி வாழ வேண்டும் என்கின்ற சகல சத்தியத்திலும் சத்திய ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே சத்தியத்தை அறியும் போது சத்தியம் நம்மை விடுதலையாக்கி விடுகிறதா இருக்கிறது. இங்கே 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்ட வசனம் என்ன சொல்றாரு? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கணும். யாருக்குள்ள இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறோமா? நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்குள்ள கிறிஸ்துவை வச்சுக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள்ள நான் என்ன சொல்ல வரேன்னா நல்லா புரிஞ்சு, இது வேதத்தில் இல்லை, நான் சொல்றேன். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்யறோம்னா நமக்குள் கிறிஸ்துவை வச்சுக்கிறோம். தேவைப்படும் போது உள்ள வச்சுக்கிறோம், தேவைப்படாத நேரத்தில் கழட்டி மாட்டிடுறோம் இல்லையா. வேதம் சொல்லுகிறது, யாக்கோப்பு 1 அதிகாரத்தில் சொல்லப்படுது. என்ன சொல்லுதுன்னா 12:13 நினைக்கிறேன், சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. வாசிங்க. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இச்சை. ஏவாள் அங்கே இச்சித்தபடியினால்தான் அந்த கனியை அவள் புசித்தாள். தேவனுடைய தொடர்பு அற்று போய்விட்டது. ஆனாலும் கூட இந்த உலகத்துல நமக்கு இச்சை இல்லை என்று சொல்றீங்களா? இச்சை அப்படின்னு உடனே நம்ம என்ன பண்றோம்னா ரொம்ப டீப்பா போயிடுறோம். ஓ, இது பாவமா அது பாவமா? இல்லை. ஒரு கோபம் கூட இச்சை தான். ஒரு வேளை கணவனோ அல்லது மனைவியோ ஒரு வார்த்தையை தவறிட்டாங்க, செய்ய வேண்டிய வேலையை செய்யலை, வெளியே போயிட்டாங்க. அப்போ போயிட்டவங்க இப்போ வரப்போகிறாங்க. கணவன் காத்து கொண்டு இருக்கிறார். எப்படி அதை நான் சொன்னதை செய்யாத நீ போகலாம், இன்னைக்கு வரட்ட 2ல் 1 பார்க்குறேன் இன்னைக்குன்னு சொல்லி அந்த இச்சையோடு, அதுவும் இச்சை தான், அப்படியே வெறித்தனமாக இச்சையோடு காத்திருக்கிறான். வந்த உடனே பிசாசு வஞ்சிக்கிறவன் என்ன பண்ணுறான்? உள்ளே புகுந்து செயல்படுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் இச்சை தான். இச்சைனா பாவம் ரொம்ப டீப்பாக போவாதீங்க. சின்ன சின்ன காரியம் கூட, பிள்ளைகள் ஒரு தவறு செய்யுதுன்னா அது செஞ்சுட்டு வீட்டுக்கு வருதுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? கண்டிப்பதற்காக காத்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அதை எப்படி ஆகில கண்டித்து திருத்த வேண்டும். அது ஒரு வாஞ்சை தான், அது ஒரு இச்சை தான். அதற்காய் காத்திருக்கிறோம். ஆகவே அவனவன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்பட்டு
பின்பு இச்சையானது கர்ப்பம் இச்சையானது என்ன பண்ணுது? கர்ப்பம் தரிக்கிறது, பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது. ஹல்லேலூயா. பாவம் பூரணமாகும் போது என்ன பண்ணுது? மரணத்தை பிறப்பிக்கிறது. ஆகவே நம்ம ஆண்டவர் என்ன சோதிச்சிட்டாரு, ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில இப்படி பண்ணிட்டாரு, பண்ண தப்பெல்லாம் உனக்கு தெரியாது, நீ என்னென்ன பண்ண. அருமையான ஒரு சகோதரர் என்னோடு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு மனுஷன்தான். அவர் நாங்கள் சபைக்கு வருகிறவர், நல்ல ஆராதிக்கிற ஒரு மனுஷன், வேதத்தை சொன்ன உடனே எடுத்து உடனே வாசிக்கிற ஒரு மனுஷன், தினந்தோறும் ஜெபிக்கிற மனுஷன்தான். ஆனால் அவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? வட்டிக்கு விடுறார். நான் அவரை பார்த்து கேட்டிருக்கிறேன், நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களா என்று கூட நான் கேட்டிருக்கேன். கிறிஸ்தவம் வட்டிக்கு விடலாமா? வட்டிக்கு விடவும் கூடாது, வட்டிக்கு வாங்கவும் கூடாது. ஆனால் நீ ஆராதிக்கிற ஆராதனை எதற்கு? நீ தேவனை துதிப்பதற்கு எதற்கு? நீ வேதத்தை வாசிப்பது எதற்கு? ஆண்டவருடைய வார்த்தையை நீ மீறுகிறபடியினால நீ பாவம் செய்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ ஆதாமே, உன் மனைவியின் வார்த்தையை கேட்டபடியினாலே நீ பாவம் செய்தாய். ஹல்லேலூயா. நான் விலக்கின விருட்சத்தை நீ புசித்து விட்டாய். எதற்காக? நான் சொன்னேன், இதை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய் என்று. ஆனாலும் நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தபடியினாலே என்ன பண்ண? நீ பாவம் செய்தே. ஆகையால் உன் நிமித்தமாக இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். எப்போ ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தையை மீறுகிறானோ அவன் பாவம் செய்கிறான். ஹல்லேலூயா. இந்த சத்திய வேதம் உன்னோடு கூட எத்தனை பேசுகிறது. உங்க டைரியை திருப்பினா, டைரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 5 டைரி 10 டைரி நோட்ஸ் எழுதி வச்சிருப்பீங்க. எதுக்கு நோட்ஸு? எதுக்கு நோட்ஸு? எத்தனையோ செய்திகளை கேட்குறீங்க, எத்தனையோ ஆவியானவர் சகல சத்தியத்தில் உன்னை நடத்தி கொண்டே இருக்கிறார். இந்த சத்தியத்திற்கு நீ கீழ்ப்படுகிறாயா? இந்த சத்தியத்தின்படி நீ வாழ்கிறாயா? இந்த சத்தியத்தின்படி நீ வாழும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்காம விட போகிறதே கிடையாது. அல்லேலூயா. ஆகவே இந்த சத்தியத்தின்படி வாழ வேண்டும். அதை தான் அங்கே கொரிந்தியருக்கு அங்கே பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், ஆனா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருப்பான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகுன, எல்லாம் புதிதாய் மாறின. எல்லாம் புதிதா மாறும். கிறிஸ்து உனக்குள்ள இருந்தா உன் பழைய கேரக்டர் எல்லாம் மாறிடும், உன் பழைய கதெல்லாம் மாறிடும். நீ பழைய விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி வெளியே போயிடும். விலகி போகவில்லை என்று சொன்னால் கிறிஸ்து உனக்குள் இல்லை. நல்லா கவனிச்சுக்கங்க. கிறிஸ்து உனக்குள்ள இருந்தா உன் பழைய வாழ்க்கை மாறும். அது மாறியே ஆகும். ஏன்னா உள்ளே இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். ஆகவே உனக்குள்ள இருக்கிற காரியம் என்ன ஆகும்? பழைய காரியங்கள்லாம் மாறி புதிதாய் மாறிவிடும். நம்ம எத்தனை தான் சத்தியம் கேட்டாலும் சரி, சத்தியம் கேட்கும் போது மட்டும் நம்ம பரிசுத்தவான்களைப் போல யாரும் கோச்சிக்கூடாது, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? கேட்கும்போது ரொம்ப பயபக்தியாக அதை கேட்குறோம். ஆனால் அதை தாண்டி போகும்போது என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறோமா? சுய இச்சையில் நாம் இழுக்கப்படுகிறோம். அதுக்கு அடுத்த காரியம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த 1 மணி நேரம் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசனை. அது போயிடுச்சு, அதை விட்டுட்டுமே, இதை விட்டுட்டுமே, சரி இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும். ஆனால் இந்த 1 மணி நேரத்திற்கு பிறகு நாம் என்ன செய்கிறோம்? அல்லேலூயா. பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் 17வது வசனத்திலே பவுல் அதே கொரிந்து சபைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனங்கள் வரை வாசிக்கலாம். நன்றி ஆவியானவரே. மேலும் சகோதரர்களே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோடு கூட பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும்
கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச எண்ணி பேச வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் நீங்கள் பலன் இல்லாதவர்களாய் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. அது என்ன பலன்? அதுதான் தேவ பலன். ஹல்லேலூயா. தேவ பலன் இருக்கும்னா நீ என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, நீ உயர 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 எழும்புவாய். ஹல்லேலூயா. வேதம் அதை தான் சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் புது பலன் அடைந்து எப்படியா கழுகை போல உயருவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க பவுல் என்ன சொல்றாரு? நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று நான் உங்களோடு கூட பேச என்னால முடியல. காரணம் என்ன? நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் இல்லை, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் தான் இருக்கிறீர்கள். நீங்கள் குழந்தைகளாய் இருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் குழந்தையா இருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் முதிர்ந்தவனாய் இருக்கணும். குழந்தைக்கு என்ன தெரியுங்க? நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் என்னுடைய நண்பர் தான், இது நடந்த கதை தான். ஒரு நண்பருடைய வீட்டுக்கு நான் போனேன். அவரை பார்த்து பேசலான்னு சொல்லி போகும்போது அவர் வீட்டில் அழைத்து சோஃபாவில் உட்கார வச்சு பேசிகிட்டே இருக்கிறாங்க. அவருக்கு சிட்ட கை குழந்தை, நடக்கிற வயசு பிள்ளை. அது என்ன பண்ணுது, நேராக வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவங்க அப்பா கையில் செல்ஃபோன் வச்சுருக்காரு, டிஸ்டர்ப் பண்ணி அதை பிடுங்கிக்கிட்டே இருக்கான். அப்போது ஒரு டைம் வரைக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுக்கு பிறகு என்ன பண்ணார்னா, இவனுடைய தொல்லை தாங்க முடியல, அந்த ஃபோனை கையில் கொடுத்த கொஞ்ச நேரத்தில் அவனை ஆளை காணோம். சரி, நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால பேசிக்கிட்டே இருந்தோம். அந்த பையன் ஒரு 5 நிமிஷம் கழித்து உள்ளே வரான். திருப்பி கையில் ஃபோனை காணும். அவங்க அப்பா கேட்குறாங்க, ஃபோன் எங்கப்பா, ஃபோன் எங்கே அப்படின்னா அவனுக்கு தெரியல என்ன பண்ண ஏது பண்ண. இவன் நேராக போய் அண்டாவை திறந்து தண்ணி உள்ளே போட்டான். ஃபோனை போட்டுட்டு வந்து கம்முன்னு நிற்கிறாரு. எங்கடான்னா அவரை கூப்பிட்டு போய் பேச தெரியல, ஒன்றும் தெரியல. கொண்டு போய் அண்டாவை திறந்து உள்ளே காட்டுறான். அவன் தான் குழந்தை. அவனுக்கு என்ன தெரியாது, அது தண்ணியில் போட்டால் அது கெட்டு போகும்னு தெரியாது. அதுபோல பவுல் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தையாய் இருக்கிறீர்கள். நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று நான் உங்களோடு கூட பேச முடியவில்லை. நீங்கள் மாம்சத்தில் தான் இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தையை நல்லா சற்று கூர்மையாக கவனித்து பாருங்க. ஆவிக்குரியவர்கள் நீ நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ நானும் பாக்கியவானா இருக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். அவன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, அவன் மனைவியை அவன் வீட்டோரங்களிலே திராட்சை செடியாக நாட்டுவார். அவன் பிள்ளைகளை அவன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளாய் உயர செய்வார். ஒலிவு மர கன்று என்ன தெரியுமா? உலகத்திலே ஒலிவு ஆயில் தான் விலை உயர்ந்த ஆயில். அதுல எந்த ஒரு வியாதியும் கிடையாது, ஆலிவ் ஆயில். அப்போ உன் பந்தி என்பதே ஆசீர்வாதம். அந்த பந்தியை சுற்றிலும் உன் பிள்ளைகள் ஒலிவு மரமாய் எழும்புமேயானால் ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே பவுல் பேசும்போது இப்படி பேசுகிறார், நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி உங்களோடு கூட என்னால் பேச முடியவில்லை. நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் குழந்தையாகவே இருக்கிறீங்க. ஆவியானவர் சகல சத்தியத்தோடு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த சத்தியத்தை காதில் வாங்கி இதை கை கொள்ளவில்லை என்றால் இது மிகப்பெரிய பாவம். நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஏதோ உட்காந்து கேட்டுட்டோம், வெளியே போன பிறகு நம்மளை யார் இல்லை. ஒரு நாள் அவர் வருவார். அவர் எப்படி வருவார்? நீதிபரராய், நியாயாதிபதியாய் வருவார். அவருக்கு முன்பாக ஒருவனும் நிற்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் தான் வந்தார். முதல் வருகை எப்படி வந்தது? உன்னையும் என்னையும் மீட்பதற்காக அவர் அப்படியே ஏழை உருவத்தை எடுத்தாராம். ஏழை மனு உருவை எடுத்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் மீண்டும் இரண்டாவதாய் வரும்பொழுது அவர் அப்படி வரப்போகிறதில்லை. இந்த உலகத்தை ஆளுகிறவராக, ஆளுமை நிறைந்தவராக, அவருக்கு முன்பாய் ஒருவனும் நிற்க முடியாது ஒரு மிகப்பெரிய தோற்றத்தோடு ராஜாதி ராஜாவாய் இறங்குவார். இறங்கின உடனே முதல்ல யாரையும் கேட்க மாட்டாரு, அவருடைய மந்தையை தான் தேடுவார். அல்லேலூயா. உன்னை என்னையும் தான் தேடுவார். மகளே, உன்னை அழைத்து வந்து சத்தியத்தினால் நிரப்பினேனே, இந்த சத்தியத்தின்படி நீ வாழ்ந்தாயா? இப்படி ஆண்டவர் கேட்கும்போது நிச்சயமா நீங்க என்ன பதில் சொல்ல முடியும்? அதை தான் பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள்
ஆனதால் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி உங்ககிட்ட என்னால பேசவே முடியல. ஆவிக்குரியவன் என்ன பண்ணுவான்? தேவன் மேல் பலத்தோடு கூட, தெய்வ பலத்தோடு கூட அவன் போகிற இடமெல்லாம் கர்த்தரை முன்பாக வைத்து அவன் புறப்படும் போது உனக்கு தடையாய் நிற்கிற காரியங்கள் எல்லாம் உடைந்து போகும். நிச்சயமாய் கர்த்தர் உன்னை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நாம் என்ன பண்றோம்? இன்னும் மாம்சமா தான் இருக்கிறோம், மாம்சத்துல தான் இருக்கிறோம். அந்த மாம்சத்தை விட்டு வெளியே வரணும். கர்த்தர் அதற்காக வரவில்லை. உன்னையும் என்னையும் மீட்கும் பொருளாக தன்னையே அவர் அர்ப்பணித்தாராம். ஹல்லேலூயா. அர்ப்பணித்து உன்னையும் என்னையும் அவர் மீட்டார். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி இருக்கிறோம்? குழந்தையா இருக்கிறோம். ஆண்டவர் சிலுவையில் எப்படி அவர் சிலுவையில் தொங்கினார்னு பார்த்தோம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் வாசிங்க. 13:4-5 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13:4-5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டு தேவனுடைய வல்லமையினால் அவர் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தோம். அங்க சொல்றாரு பாருங்க, பவுல் தான் சொல்றாரு, அவருக்குள் நாங்கள் பலவீனர்களாய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கின தேவனுடைய வல்லமையினால் அவரோடு கூட நாங்கள் பிழைத்திருப்போம். அதுக்கு அடுத்து 5வது வசனம் சொல்லுது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று எண்ணி நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களாய் இருந்தால். இல்ல, பரீட்சைன்னா என்ன தெரியுமா? சோதனை. பரீட்சை எதுக்கு வைக்கிறாங்கம்மா? இப்போ +2 எழுதுனீங்களா, எதுக்கு வைக்கிறாங்க? சோதிக்கிறாங்க. நீ தகுதியா இருக்கிறியா, தகுதி இல்லாம இருக்கிறியா? அப்போ பரீட்சைக்கு வாசிங்க, பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால், பரீட்சை சோதனைக்கு விலகினவனாய் இருந்தால் அறியீர்கள், கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறார் என்பதை நீ அறிந்திருப்ப. காரணம் என்னன்னா, சோதனைக்குள்ள நீ விழவே மாட்டாய். உன்னை சோதிக்கிறவனை துரத்துவாய். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே அவர் உலாவின நாட்களிலே சோதனைக்காரன் எதிர்பட்டான். மத்தேயு 4:10 சொல்லுகிறது, அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி சோதனைக்காரனை அவர் துரத்தினார். அல்லேலூயா. என்னைக்காவது நம்ம துரத்துறோமா? சோதனை வந்த உடனே ஏதாவது ரொம்ப, அதுதான் சொல்றேன், அதுதான் அங்க யாக்கோபு சொல்லும்போது சொன்னார், அவனவன் சுய இச்சையினால. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை ரட்சிக்க செய்து உன்னை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து அமர்த்தி நீ கணவன் மனைவியாக வாழ்வதற்கு கிருபை கொடுத்தாரே, அந்த தெய்வத்தை நீ நினைச்சு பார்க்கறியா? ஒருவேளை நம்ம ஒரு நல்ல என்ன சொல்லலாம், ஏதாவது ஒரு தீய பழக்கத்தில் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் ரட்சித்து நடத்தி உன் குடும்பத்தை கட்டி வருகிறார். அப்போ நீ என்ன பண்ற? ஆண்டவரை விட்டு நீ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இருந்தாரே, ஆனால் கிறிஸ்து உனக்குள் இருந்தால் பழையவைகளெல்லாம் என்ன பண்ணும்? உன்னை விட்டு ஒழிந்து போகும், எல்லாம் புதிதாக இருக்கும். ஆனால் சுய இச்சையில் இழுக்கப்பட்டு கால் எங்கே போகுது? நேராக போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு போட வேண்டியதை போட்டுட்டு வீட்டில் வந்து என்ன பண்ண வேண்டியது? பிரச்சனைகளை உருவாக்கி தன்னுடைய ஆத்துமாவை கெடுத்து கொள்ளுகிறோம். இது இச்சை. இந்த இச்சைக்கு நம்ம விலக வேண்டும். இச்சைக்கு விலகினால் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு நம்ம விலக போகிறதே இல்லை. ஒருவேளை நீ செய்யக்கூடிய பாவத்திற்கு இன்னைக்கு நீ பாவம் செஞ்சினா நாளைக்கு காலையில் தெய்வம் உன்னை தண்டிப்பார்னா எத்தனை பேர் பாவம் செய்யுங்க? கை உயர்த்தி காட்டுங்க, செய்யுங்க பார்க்கலாம். முடியாது. அதை தான் பிரசங்கி 8வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் பிரசங்கி சொல்லுகிற ஒரு வார்த்தையை கேட்டோம்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. பிரசங்கி 8:11 வாசிக்கலாம். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரனுடைய இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. நமக்குள்ள என்ன பண்ணி தெரியுமா? துணிகரமா பார்த்துக்கலாம். பாஸ்டர் தானே, அவர் கூப்பிட்டு வச்சு 1 மணி நேரம் பேசுவாரு. சபை தானே, 2 பாட்டை பாடி சும்மா அப்படியே எல்லாம் பண்ணி அமுச்சிடுவாங்க, பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவரே மேன்மைப்படுத்திப்பார். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆண்டவர் நல்லவர் தான்ப்பா, நீ நல்லவனா? கிறிஸ்து உன்னை ரட்சித்தாரே, அந்த ரட்சிப்பை நீ பாதுகாத்து கொள்ளுகிறாயா?
என் தேவன் செய்த நன்மைக்கு நான் என்ன செய்வேன்? தாவீது சொல்றார், என் தேவன் செய்த நன்மைக்கு நான் என்ன செய்வேன்? இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தேவனுடைய ஆலயத்திலே அவரை துதிப்பேன் என்று சொல்றாரு. அல்லேலூயா. உன்னை ரட்சித்தாரே, அந்த ரட்சிப்புக்கான ஒரு நன்றி விசுவாசம் நமக்கு இருக்கா? இல்லவே இல்லை. அல்லேலூயா. நாளைக்கு காலையில உனக்கு தண்டனை வரும்னா நிச்சயமா எவனும் பாவம் செய்ய மாட்டோம். செய்யுமா? செய்ய மாட்டோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான். அல்லேலூயா. இதை நினைச்சு இதை இப்போ ரோட்ல நின்று சண்டை போடுவியா? 2 போலீஸ் உடனே வந்துடுவான். ஏன்னா உனக்கு தெரியும் போலீஸ் வந்துடுவான், பிடிச்சிட்டு போயிடுவான். இப்போ போலீஸ் பாதுகாப்பே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வெளியே போய் சண்டை போடுவோம். ஆண்டவர் உன்னை தண்டிக்காத அவர் கிருபையினாலே ரட்சித்து 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 உன்னை வழி நடத்துகிறபடினாலே உன் இருதயம் உணர்வில்லாம செத்து போயிருக்கு. கிறிஸ்து உனக்குள் இல்லை என்பதை நிரூபித்து காட்டுகிறார் ஆண்டவர். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம கரெக்டா ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறோம்? ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவன் தான் யாரு? உத்தமன். அப்ப ஆணையிட்டு நஷ்டம் வருதா? ஆண்டவருக்கும் உனக்கும் உடன்படிக்கை உண்டு. உடன்படிக்கையின் வழியாக தான் நீ அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். அவர் உன்னை புத்திரன் என்ற ஒரு பாக்கியத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருக்கு பிள்ளையாகும்படி என்ன பண்ணாரு? அதிகாரத்தை கொடுத்தார். நீ நானும் ஆண்டவருடைய பிள்ளை. சாதாரண ஒரு நல்ல ஒரு டாக்டர் பிள்ளையோ ஒரு கலெக்டர் பிள்ளையோ வீட்டில் ரோட்டில் வந்து அப்படியே நின்று அப்படியே சண்டை போட்டான்னா என்ன சொல்லுவாங்க? பார், டாக்டர் புள்ள சண்டை போடுது, கலெக்டர் புள்ளப்பா இது எப்படி தருதலியாக சுற்றுதுப்பா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளை நீ ரோட்ல நின்று அல்லேலூயா துன்மார்க்கமான கிரியை நடக்கும்போது இந்த தூஷணம் எங்கே சேருகிறது? தேவனுடைய நாமத்தை அது தூஷிக்கிறது இல்லையா? ஆகவே கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். அவர் உன்னை நெருக்கி 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 நடத்துகிறது எதற்காக தெரியுமா? உன் வாழ்க்கை மேன்மைப்பட வேண்டும், உன் வாழ்க்கையில மேன்மை வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உன்னையும் என்னையும் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மனிதனுடைய நினைவுகள் எப்படிப்பட்டதா? ஆதியாகமம் 6:5-6 சொன்னுச்சு. என்ன சொல்லுச்சு? நித்தமும் பொல்லாததும் அவனுடைய நினைவுகள் எல்லாம் பொல்லாததவா இருக்கு. அதனால ஆண்டவர் பார்த்து என்ன பண்ணாரு? மனஸ்தாபப்பட்டார் இல்லையா? மாறாத ஒரு காரியம் நமக்குள்ள அந்த மூர்க்கதனம் என்ன பண்ணாது? மாறவே மாறாது. அதுதான் அங்க பவுல் சொல்லும்போது சொல்றார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் மாறுவான். கிறிஸ்து உனக்குள்ள இருப்பார்னா நிச்சயமாய் உன்னுடைய பழைய காரியங்கள், நீ எப்படி வேணா இருக்கலாம், அவைகளெல்லாம் உன்னை விட்டு எப்படி போச்சுன்னு நீ ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா கூட உனக்கு தெரியாது. ஒருவேளை உன்னுடைய பழைய காரியங்கள் மாறவில்லை என்று சொன்னால் கிறிஸ்து உனக்குள் இல்லை என்பதை நீ நன்றாய் உணர்ந்து கொள். உனக்கு யாருமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கிறிஸ்து உனக்குள்ள இல்லை என்பதை நீ அறிந்து கொள். அல்லேலூயா. ஆமா, கிறிஸ்து இருந்தாதான் மாற்றம் வரும். எபிரேயர் 13வது அதிகாரத்துல 23வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மாறாத ஒரு விஷயத்தை வேதம் இங்கே பதிவு செய்திருக்கிறது. வாசிக்கலாம். எபிரேயர் 13 சகோதரனாகிய 13:23 எத்தியோப்பியனுடைய தோல். வாசிங்க. எபிரேயர் எரேமியா. நன்றி, எரேமியா. எரேமியா 13:24 வாசிங்க. 23. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். இது இந்த வசனம் யாருக்காவது விளங்குச்சா? எத்தியோப்பியன் என்று சொன்னால் நம்ம இன்னைக்கு சொல்லணும்னா நீக்ரோ தெரியுமா? எத்தியோப்பியன் தெரியாது. நீக்ரோ அழகா கருப்பா இருப்பாரு. ஆமா, அவங்களுக்கு அவங்க அழகுதான். சரிங்களா? கருப்பு, அந்த கருப்பு தோலை என்ன பண்ண முடியாதா? மாற்றவே முடியாதான். சிவிங்கி, ஒட்டக சிவிங்கி, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புள்ளி பார்த்துருக்கீங்களா? ஒட்டக சிவிங்கி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஹைட்டா இருக்கும். என்னம்மா நீ பார்த்துருக்கா இல்லையா? காலேஜுக்கு போகும்போதெல்லாம் நீ பார்ப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த ஒட்டக சிவிங்கி அது உடம்புல இருக்கக்கூடிய அந்த புள்ளியை யாரால மாற்ற முடியுமா? ஒரு எத்தியோப்பியனுடைய தோலை ஒருவனால மாற்ற முடியாது.
அந்த ஒட்டக சிவிங்கியுடைய புள்ளியை யாராலும் மாற்ற முடியாது. இவைகளை மாற்ற முடியுமே ஆனால், அங்க வசனம் அதை தான் சொல்லுது, இவைகளை மாற்ற முடியுமே ஆனால் தீமை செய்ய பழகின நீங்களும் தீமை செய்ய பழகின நீங்கள் நன்மை செய்யக்கூடும். நன்மை செய்யக்கூடும். மாற்ற முடியுமா? தீமை செய்யறது செஞ்சுக்கிட்டு தான் இருப்ப. மாம்சம் பலவீனமானது, ஆவிதான் உற்சாகமானது. ஹல்லேலூயா. நீ என்னதான் ஆராதிச்சு பாடி ஆடி ஓடி இருந்தினாலும் உன்னுடைய சுயரூபம் உன் வீட்டுக்குள்ள பார்க்கலாமா? நமக்கு என்ன பண்ணாது? கோபம் வராமல் இருக்கவே இருக்காது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, எத்தியோப்பினுடைய தோல் கலர் மாறவே மாறாது, ஒட்டக சிவிங்கியுடைய புள்ளி மாறவே மாறாது. இவைகள் மாறுமையானால் நீ என்ன பண்ணலாம்? நன்மை செய்யலாம். தீமையை விட்டு நன்மை செய்யலாம். முடியாது, மாற முடியாது. ஆனால் அதை தான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதும்போது சொல்றாரு, ஒருவனுக்குள் கிறிஸ்து இருந்தால், ஹல்லேலூயா, பழையவைகள் மாறிடும். அது என்ன புள்ளியா இருந்தாலும் மாறிடும், அது என்ன தோலா இருந்தாலும் கலர் மாறிடும். ஏன்னா கலரை மாற்றுகிறவர் உனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து உனக்குள் இருப்பாரே ஆனால் நிச்சயமாகவே நீ என்ன செய்ய ஆரம்பிப்ப? நன்மை செய்ய ஆரம்பிப்ப. ஆமென். மாறாத காரியங்கள் கூட மாறிவிடும். அதை தான் சொல்லுகிறது. அங்க வசனம் என்ன சொல்லுச்சு? கிறிஸ்து, ஒருவனுக்குள் கிறிஸ்து இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயிடும். இன்னைக்கு ஆண்டவரை தேடி எத்தனை பேர் விடுதலைக்காக வந்தீங்க? இப்பதான் தொடர்ந்து வரீங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற நிறம் மாறும், உனக்குள்ள இருக்கிற கவலைகள் மாறும், உனக்குள்ள இருக்கிற கண்ணீர் மாறும், உனக்குள்ள இருக்கிற கடன் மாறும், உனக்குள்ள இருக்கிற வருமானத்தை கட்டி வைத்திருக்கிற சத்துருவின் கிரியைகள் மாறும். உன் குடும்பத்திலே சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தியோப்பினுடைய தோல் மாறும்னா, அந்த ஒட்டக சிவிங்கியுடைய புள்ளி மாறும்னா, நீ நானும் என்ன பண்ணுவோம்? தப்பு செய்யாம நம்ம மாறலாம். ஆனா இது மாறாது. ஆனால் கிறிஸ்து உனக்குள்ள இருப்பாரேனா இவைகளெல்லாம் நிச்சயமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உன்னை என்னையும் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே மாறாது என்கின்ற சொல்கிற காரியம் எல்லாம் கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரிடத்துல நம்ம என்ன பண்ணணும்? நிச்சயமா அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அதற்காகவே உன்னையும் என்னையும் வாழ வைப்பதற்காக தான் தேவன் இந்த பூமிக்கு வந்தார். வந்தது மாத்திரமல்ல, உன்னுடைய சாபத்தையும் என்னுடைய பாவத்தையும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறினபடியினாலே அவன் பாவம் செய்தான். அவன் பாவம் செய்தபடியினாலே தேவன் சாபத்தை கொடுத்தார். இந்த பாவத்தையும் சாபத்தையும் அவர் நிவர்த்தி செய்வதற்காகவே, அதை நிவர்த்தி செய்ய ஒருவரும் இல்லை என்று அறிந்து தாமே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. தன் சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவை அவர் நமக்காக கொடுத்தார். அவர் வந்து உன் பாவத்தையும் என் பாவத்தையும் சுமந்து அவர் என்ன பண்ணாரு? நமக்கு விடுதலையை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பண்றோம்? கெட்டு போனவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. எரேமியா 4:22 வாசிக்கலாம். நான் முடிக்கிறேன். என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள். அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள். பொல்லாப்பு செய்யணும்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? அறிவாளியா இருக்கிறோம். என்ன அவ எப்படி என்ன கேட்பான், இவன் எப்படி என்ன கேட்பான், அந்த பொல்லாப்புக்கு வரிஞ்சு கட்டுறதுல நம்ம என்ன பண்றோம்? அறிவார்கள். நீ உன்னை நேசிக்கிறவனை நீ நேசிச்சு என்ன பிரயோஜனம்னு ஆண்டவர் கேட்கிறார். உன் எதிரியை நீ யோசிக்கணும். யாரை நேசிக்கணும்? உன்னை பகைக்கிறவனை நீ நேசிக்கணும். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. குடும்பத்திற்குள்ளே நமக்கு உறவு இல்லையே, குடும்பத்திற்குள்ளே இருக்கக்கூடிய உறவுக்குள்ளே பலன் இல்லையே, நீ எப்படி மற்றவனை நேசிக்க போகிற? பிரதான கட்டளை அதுதான். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு ஒருவருக்கு மாத்திரமே நம்ம என்ன பண்ணணும்? ஆராதனை செய்யணும். உன்னை நேசிக்கிறது போல பிறரையும் நேசிக்கணும். இதற்கு ஒப்பான கற்பனை கட்டளை இல்லவே இல்லை. உன்னை நேசிக்கிறது போல நீ ஒருத்தனை நேசிச்சினா அது அதை விட ஒரு பெரிய காரியம் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். என் ஜனங்களோ மதியற்றவர்கள். உங்களை சொல்லல, இஸ்ரவேல் ஜனங்களை அங்க ஆண்டவர் சொல்றார். என் ஜனங்கள் மதியற்றவர்கள், அவர்கள் என்னை அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள். அவர்களுக்கு உணர்வே இல்லை. எத்தனை சத்தியத்தை உட்கார வச்சு சொன்னா கூட வீட்டுல போனவன முதல்ல என்ன சண்டை தான். வீட்டுல போனவன என்ன
அடி தூள் தான். என்னையா நீனையா சொல்றது, நான் என்னையா கேட்கறது? நிறைய இடத்துல பார்க்குறேன். அல்லேலூயா. கிறிஸ்து ஒருவனுக்குள் கிறிஸ்து இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருப்பான். இயேசு உனக்குள்ள இருப்பான்னா உன் வாயில சண்டை வருமா? வரவே வராது. அவருடைய அன்பு தான் வெளிப்படும். உக்கிரகம் வெளிப்படவே படாது. வாசிக்கலாம் தொடர்ந்து. அவர்களுக்கு உணர்வே இல்லை, பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். அவர்கள் அறிவு இல்லாதவர்கள். நன்மை செய்ய நமக்கு என்ன இல்லை? அறிவே கிடையாது. ஆண்டவர் நன்மை செய்ய தான் உட்கார வச்சு போதிக்கிறார். சகல சத்தியத்திலும் போதிக்கிறார். நீ எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், இந்த உலகத்துல எப்படி ஜெயிக்கணும், எப்படியெல்லாம் நீ போகணுன்றது ஆண்டவர் சத்தியத்தை சொல்லி தான் கொடுக்குறார். ஆனால் நமக்கு என்ன இல்லை? இல்லவே இல்லை. அப்போவும் நம்ம பழைய குருடி கதவை திரடின்னு தான் நம்ம வாழ்க்கைக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதை தான் நாங்கள் பவுல் சொல்லும்போது அந்த இடத்துல கொரிந்து சபைக்கு எழுதும்போது அவர் என்ன சொல்லுகிறாரு? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா. நம்மலாம் எப்படி தெரியுமா இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இல்லை, நமக்குள்ள தான் கிறிஸ்து இருக்கிறார். நான் மறுபடியும் இதை சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருந்தோம்னா கிறிஸ்து சொல்ற, அவர் காட்டுகிற வழியிலே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வருவதில்லை என்ற அந்த வசனம் காதுல தொனித்து கொண்டே இருக்கும். கிறிஸ்து உனக்குள்ள இருந்தா. ஆனா நம்ம என்ன தெரியுமா? கிறிஸ்துவை நமக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கோம். தேவைப்பட்டா உள்ள, இல்லைன்னா கழட்டி வெளியில மாட்டிட்டு என்னென்ன நடக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம நடத்திட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்றோம்? அவரை தூக்கி உள்ள வச்சுக்கிறோம். இது வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் உன்னை சகல சத்தியத்திலும் நடத்துகிறார். ஆண்டவர் அங்கலாய்க்கிறார் உன்னை என்னையும் பார்த்து. ஐயோ, என் பிள்ளைக்கு நான் எத்தனை சத்தியத்தை போதிக்கிறேன், எவ்வளவாய் அவனோடு கூட பேசுகிறேன், ஆனால் இவர்கள் உணர்வில்லாமல் அறிவில்லாதவர்களாய் இருக்கிறார்களே. ஆண்டவர் சொல்றாரு, வெளிப்படுத்தல் 3:19 சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை நான் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். உன்னை நேசிக்கிறபடினாலதான் இந்த சத்தியம். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் என்று சொல்லி பிரசங்கிக்கிறது பெருசு இல்ல, உன்னை தலையாய் நடத்துகிறது தான் பெருசு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். என் பிள்ளைகளே, நீங்கள் ஜாக்கிரதையா இந்த உலகத்துல இருந்து மனம் திரும்பு. இந்த வார்த்தையை நீ கேட்கும்போது, இந்த வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப கடுமையா இருக்கிறது போல இருக்கும். ஆண்டவர் உன்னை மன்றாடுகிறார். நான் உன்னை நேசிக்கிறேன் மகளே, உன்னை சகல சத்தியத்திலும் நடத்துகிறேன். இந்த சத்தியத்தை கேட்டு நீ என்ன பண்ணணும்? மனம் திரும்பு. பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், ஒருவன் அந்த சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் தேவன் என்ன பண்றாரு? உனக்குள்ள வர அவர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை அவர் நேசிக்கிறபடினாலதான் என்ன பண்றாரு? உன்னை அதிகமாய் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். ஆனால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திருந்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு காரியம் செய்யறோம்னு வச்சுங்க, ஒரு நல்ல காரியம் செய்யறோம், அது தீமையாவே வருதுன்னு வச்சுக்கா. நல்லதான் ஆண்டவரை தொழுது கொள்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறேன், எல்லாம் பண்றேன், ஆலயத்துக்கு போறேன், ஆராதனையில கலந்துக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் பண்றேன். ஆனா நான் கையிட்டு செய்யக்கூடிய ஒரு காரியம் அது என்ன ஆகுது? எதிர்ப்பா மாறுது. எதுவுமே ஆசீர்வாதமா இல்லை. நல்லா புரிஞ்சிக்க, கிறிஸ்துவுக்குள் நீ இல்லை. இதுதான் சத்தியம். கிறிஸ்து உனக்குள்ள இருக்குன்னா நீ கையிட்டு செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இது ரொம்ப குறையா எடுத்துக்காதீங்க. ஓட்டை எங்க இருக்குதுன்னு அடைச்சினாதான் தண்ணி நிற்கும். அந்த ஓட்டையை நீ கண்டுக்காமையே போனா உன் ஆசீர்வாதங்கள் பொத்தல் பையில் போடுகிறது போல இறைந்து கொண்டே இருக்கும். பிசாசானவன் அதை கொய்து கொண்டே இருப்பான். நீ சம்பாதிக்கிறது உன் கையில நிற்கவே நிற்காது. ஆகவே நம்ம என்ன பண்ணணும்? நாம் செய்யக்கூடிய காரியங்கள் சரியாய் வாய்க்கிறதா? வாய்க்கலையா? உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன் அறைக்கதவை மூடி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீ கூப்பிடுவாயானால் அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தேவன் ஆமேன் என்றும் உனக்கு பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். தேவன் உன்னிடத்துல வந்து பேசுறான்னா அவரை நம்பி உன் வாழ்க்கையை நீ கொடுக்கணும். அந்த வாழ்க்கையை அவர் நடத்துவாரா நடத்த மாட்டாரா? என் வாழ்க்கையில நான் 3 முறை சாக வேண்டியவன். என் தேவன் என்னை தேடி தேடி வந்து அழைத்ததை இன்னைக்கு கூட நான் மறக்க மாட்டேன். என் தேவன் எப்படி தேடி இருக்கா தெரியுமா? என்ன துன்மார்க்கமான வழியில் இருக்கும்போது கூட அவர் என்னை விடாமல் அணைத்து பிடித்து, ஹல்லேலூயா, அவர் நடத்தினபடியினாலே கர்த்தர் இன்றைக்கு இந்த நிலைமையில நிறுத்திருக்கிறார். ஆமேன், ஆமேன். நீ கோதுமை விதைத்தால் கோதுமை மணி விளைய வேண்டும்.
கோதுமைக்கு பதிலாக முள் வளரவே கூடாது. வேதம் அதை தான் சொல்லுகிறது. எரேமியா புஸ்தகத்துல வாசிக்கலாம். கடைசியாய் எரேமியா 12:13 வாசிக்க கேட்கலாம். எரேமியா, கோதுமையை விதைத்தார்கள், கோதுமையை விதைத்தார்கள், முள்ளுகளை அறுப்பார்கள். முள்ளுகளை, யாராவது கோதுமையை விதைத்து முள்ளை அறுக்கிறத பார்த்திருக்கீங்களா? கோதுமையை விதைத்தா என்னங்க வரணும்? கோதுமை தான் வரணும். அட்லீஸ்ட் கோதுமை வரலன்னா அந்த கோதுமையுடைய தழைகள், இலைகளாவது, மணி இல்லாமல் அந்த பதராவது வரணும். நீ கோதுமையை விதைத்து அந்த கோதுமை வராமல் முள் வருதுன்னா, அதற்கு ஆப்போசிட்டா வருதுன்னா, நீ தெரிஞ்சிக்க கர்த்தர் உனக்குள் இல்லை என்பதை. ஹல்லேலூயா. நீ கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியமும் வாய்க்காமலே போகுதுன்னா நீ நினைச்சிக்க கர்த்தருடைய வழிகளில் நீ நடக்கவில்லை என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவன் தான் பாக்கியவான். கர்த்தர் உன்னை சகல சத்தியத்தில் நடத்தும் போது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் தான் பாக்கியவான். அவர் வழி என்ன? ஆண்டவர் உனக்கு, ஆவியானவர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம் தொடர்ந்து. முள்ளுகளை அறுப்பார்கள், முள்ளுகளை அறுப்பார்கள், பிரயாசப்படுவார்கள், பிரயோஜனம் அடையார்கள். அவன் பிரயாசப்படுவான், ஓடி ஓடி பிரயாசப்படுவான். ஆனால் அங்க என்ன நடக்கல? பிரயோஜனம் ஒண்ணுமே நடக்கல. வாசிங்க தொடர்ந்து. கர்த்தருடைய உக்கிர கோபத்தினால் உங்களுக்கு வரும், உங்களுக்கு பலனை குறித்து வெட்கப்படுங்கள். பலனை குறித்து வெட்கப்படுங்க. ஆண்டவர் அவர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு தீமை செய்யவே தெரியாதான். யாக்கோப்பு 1வது அதிகாரத்துல சொல்றாரு, அவருக்கு மனுஷனை என்ன பண்ண தெரியாதான்? தீமை செய்யவே தெரியாதான். அல்லேலூயா. அவன் சுய இச்சையினால கெட்டு போறான். ஆனா ஆண்டவருக்கு உன்னை கெடுக்கவும் தெரியாது, கெட்டது பொல்லாங்கினால் உன்னை சோதிக்க அவருக்கு தெரியாதம்மா. உன்னை ஆசீர்வதிக்க தான் தேவனுக்கு தெரியும். ஆனால் ஆசீர்வாதம் உன் வீட்டு வழி வாசலில் வந்து நிற்கிற ஆசீர்வாதம், ஏன் ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள வரல? காரணம் என்னவென்றால், அல்லேலூயா, பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர், ஆவியானவர் வெளிப்படுத்துறதை நான் பேசிவிடுகிறேன். காயனும் ஆபேலும் தேவனுடைய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த முதல் பிள்ளைகள், 2 பிள்ளைகள். காயன் மூத்தவன், ஆபேல் இளையவன். அந்த ஆபேலும் காயனும் என்ன செய்கிறான்? காயன் விவசாயம் செய்கிறவனாய் இருக்கிறான். ஆபேலோ மந்தை மேய்க்கிறவனான், ஆடு மாடுகளை மேய்க்கிறவனாய் இருக்கிறான். அப்படி இருக்கிற சமயத்திலே இவர்கள் இருவரும் தேவனுக்கு அவர்களுக்கு கிடைத்த பலனில் இருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொடுப்பதற்காக வருகிறார்கள். வரும்பொழுது அந்த இடத்திலே அங்கே ஆபேல் என்ன செய்கிறான்? ஆபேலினுடைய மந்தையிலே நல்ல உயர்ந்த ஆதியாகமம் 4:4 சொல்லப்படுது. வாசிங்க. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும், அவைகளை தலையீற்றுனா நல்ல வளர்ந்த ஆடு, அவன் ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்குறான். நல்ல வளர்ந்த ஆடுகளை முதல்ல செலக்ட் பண்றான். அதை செலக்ட் பண்ணிட்டு அதிலும் கொழுமையானவைகளை, அது வளர்ந்த ஆடுதான், அதையே கொடுக்கலாம். அதை கூட அவன் கொடுக்கல, அதிலும் சிறந்த கொழுமையானவைகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு அவன் காணிக்கை கொடுத்த போது கர்த்தர் அந்த காணிக்கையை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டார். ஆனால் காயனோ விளைந்தவைகளில் சிலவற்றைகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தான். ஆனால் கர்த்தர் அந்த காணிக்கை என்ன பண்ணல? அங்கீகரிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயனுடைய எரிச்சலாயிட்டான். அவன் முகம் நாடி வேறுபட்டது. இது என்ன தெரியுங்களா? ஆண்டவர் முன்கூட்டியே அறிகிறார். அவன் முகநாடி வேறுபடுகிறது. பிசாசானவன் அவனை ஆட்கொள்ளுகிறான். அவன் முகநாடி வேறுபட்டு விட்டது. அவன் தன் சகோதரனை கொலை செய்ய துணிந்து விட்டான் என்பதை அவன் கொலை செய்வதற்கு முன்பாகவே கர்த்தர் அணிந்து ஆண்டவர் காயனை பார்த்து சொல்லுகிறார், ஓ காயனே, காயனே, ஏன் உன் முகநாடி வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில படுத்துக்கிட்டு இருக்கும். நீ நன்மை செய்ய முடியும். அவன் என்ன நன்மை செய்யணும்? காயன் மூத்தவன், ஆபேல் இளையவன். மூத்தவன் தகப்பனுக்கு சமம். அவன் என்ன பண்ணிருக்கணும்? அவன் ஆபேலை கொண்டு போய், ஆபேலே என்னடா இப்படி பண்ணிட்ட? நீ உயர்ந்தவைகளிலும் கொழுத்தவைகளை கொடுத்து ஆண்டவர் இருதயத்தை நீ மகிழ்விச்சிட்டேடா, எனக்கு கூட அவ்வளவு அறிவு இல்லையடா, என்னடா நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி அவனை தட்டி கொடுத்திருந்தான்னா அவன் என்ன பண்ணிருப்பான்? அவனை ஆண்டு கொண்டிருப்பான். காயன் அப்படி அந்த ஆபேல் என்ன பண்ணுவான்? அவன் அந்த காயனுடைய பாதத்தில் அவன் விழுந்திருப்பான்.
அதான் வசனம் சொல்லுது, வாசிங்க. அவன் ஆசை உன்னை பற்றி அவன் ஆசை உன்னை பற்றி நீ இருக்கும், அவனை ஆண்டு நீ கொள்ளுவாய் அவனை என்றார். ஆண்டு கொள்ளுவாய். ஆண்டவருக்கு தெரியும், இவனை பேசிக்கொண்டு வயல்வெளியிலே கொலை செய்ய போறான், இவன் முகநாடி வேறுபட்டு விட்டது. அதற்கு முன்பாகவே கர்த்தர் குறுக்கிடுகிறார், காயனே காயனே, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை உண்டாகிவிடும், உன் சகோதரனை நீ பெருமைப்படுத்தினால் உனக்கு மேன்மை உண்டாகிவிடும். நீ நன்மை செய்யவில்லை என்று சொன்னால், வேதம் அதுதான் சொல்லுது, நீ நன்மை செய்யலனா உன் வீட்டு வாசப்படியில பாவம் படுத்திருக்கும். அவனால நன்மை செய்ய முடியும், அவன் சகோதரனை அவன் என்ன பண்ணிருக்க முடியும், நன்மை செய்து காத்திருக்க முடியும். அவன் நன்மை செய்யவே இல்லை. தன் சகோதரனை, அதுக்கு அடுத்த வசனம், பேசிக்கொண்டு வயல்வெளியில போய் என்ன பண்ணா, கொலை பண்ணி போட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு சத்தியத்தை கேட்கிற நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நன்மை செய்ய முடியும். உன் ஆத்துமாவுக்கு நீ நன்மை செய்ய முடியும். நீ தீமை செய்கிறபடியினாலே உன் ஆத்துமாவை இந்த பூமியில் அழித்து கொண்டிருக்கிறாய். அந்த ஆத்துமாவுக்கு நீ நன்மை செய்ய முடியும். ஆண்டவர் உன்னை சத்தியத்தில் வந்து உனக்கு நீ நன்மை செய்ய முடியும், நன்மை செய்ய முடியும் என்று உன்னோடு கூட எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நன்மை செய்யக்கூடிய நீ நன்மை செய்யாம உன் ஆத்துமாவுக்கு பாவத்தினாலே கண்கள் இச்சையினாலே, வாய்களின் பேச்சினாலே, கைகளின் செயல்களினாலே, உன் நடைகளினாலே நீ பாவம் செய்வையானால் கர்த்தர் உன்னை கண்டிக்காமல் விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்றார், நன்மை செய்தால் உனக்கு மேன்மை உண்டு. நீ நன்மை செய்யாதபடியினாலே உன் வாசற்படியிலே பாவம் படுத்து கிடக்கிறது. இன்னைக்கு சத்தியத்தை கேட்கிற நீ நல்ல வழியில நடக்க முடியும். கர்த்தர் வழி இதுவே, வழி இதுவே, வழி இதுவே என்று உன்னை நடத்தி கொண்டிருக்கிற தேவன், நீ நன்மையில் நடக்க வேண்டும் என்று சொல்லிதான் சகல சத்தியத்திலும் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த சத்தியத்தை காதில் கேட்டுவிட்டு இதை அலட்சியப்படுத்திவிட்டு நீ போவாயேனால் நன்மை செய்ய முடியும் உன் ஆத்துமாவுக்கு. ஆனால் நீ நன்மை செய்யாதபடிக்கு தீமையிலே நீ போவேனா, நிச்சயமாய் சொல்லுகிறேன், உன் வாசற்படியில் பாவம் படுத்து கிடக்கும். ஆசீர்வாதத்தை உள்ள விடவே விடாது. நல்லா தெரிஞ்சுக்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க தான் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். உன் வழிகளை மாற்றிவிடு, உன் துன்மார்க்கத்தை விட்டு விலகிவிடு, உன் எண்ணத்தை மாற்றிக்கொள். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்தி உன்னை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். கோதுமை விதைத்தா கோதுமை தான் வரணும், இல்லைன்னா கோதுமை பதறாவது வரணும். சம்பந்தமே இல்லாத முள் முளைக்கவே கூடாது. எப்படி ஐயா முளைக்கும்? கோதுமை விதைத்தால் முள் எப்படி முளைக்கும்? யோசிச்சு பாருங்க. நீ வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு ஓடுகிறாய், ஆனால் ஆதாயம் இல்லாம வீட்டுக்கு திரும்புறியே, காரணம் என்ன? உன் துன்மார்க்கம். அதை நீ உணர்கிறாயா? கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ உன்னை நான் கடிந்து கொள்ளுகிறேன். எதற்காக? உன்னை சிட்சிப்பதற்காக, உன்னை உருவாக்குவதற்காக, உன்னை ஆசீர்வதிப்பதற்காக, இந்த தேசத்திலே நீ தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காகவே. இங்க மட்டும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர் இல்ல, இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் உன்னை ஹல்லேலூயா ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. இந்த நாளிலே ஆண்டவர் உன்னோடு கூட பேசின இந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும்? தெரிந்து இந்த சத்தியத்தின்படி நீங்க நடப்பீங்கன்னா, ஏதோ ஒரு பாஸ்டர் வந்து உனக்கு ஜெபிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு வரணும்னு அவசியமே கிடையாது. ஒருவேளை நீ கட்டப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில வந்து கட்டவிழ்க்கிற வரைக்கும் கர்த்தர் உதவி செய்வார். அதற்கு பிறகு நீ பல பேருடைய கட்டை நீ அவிழ்க்கணும். கர்த்தர் அதற்காகவே உன்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ கர்த்தரை நம்பி உன் வாழ்க்கையை கொடுப்பனா, இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்து இருக்கிற சகோதரா சகோதரி, அம்மா ஐயா, உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடு. கர்த்தர் அதை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். உன்னை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். துன்மார்க்கத்தை விட்டு விலகி வெளியே வா. நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்று கோடான கோடி தூதர்கள் எங்க பரலோகத்தில் வாழ்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பரிசுத்தரை ஆராதிக்கிற நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாம் ஏஞ்சி நிக்கலாமா? இப்போ இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, வேண்டாத பலவீனங்க, துன்மார்க்கமான காரியங்கள், ஹல்லேலூயா, இப்போ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த நேரத்தில் ஆண்டவரே, உமக்கு விரோதமான காரியம், உமக்கு பிடிக்காத காரியம் என்னோட வாழ்க்கையில இருக்குன்னா, ஆண்டவரே அப்பா, அதை விட்டு நான் விலகி விடுகிறேன். அல்லேலூயா. வேண்டாத பலவீனங்களை எல்லாம் ஆண்டவரே
உன் பாதத்துல நான் வைக்கிறேன்ப்பா, வைக்கிறேன் ஆண்டவரே. நான் கோதுமை தான் விதைக்கிறேன் ஆண்டவரே, ஆனா முட்கள் முளைத்து கொண்டே இருக்கிறதப்பா, என்னால தாங்க முடியல. கடன் பாரன் ஒரு பக்கம், குடும்பத்தை நடத்த முடியாதது ஒரு பக்கம், என் பிள்ளைக்கு பீஸ் கட்ட முடியல, என் வேலையில திருப்தி இல்லை, என் சரீரம் எல்லாம் உடைக்கப்படுகிறது. காரணம் என்ன? காரணம் என்ன? சோதிக்கப்படுகிற எவனும் கர்த்தரால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அவர் கர்த்தர் சோதிக்கிறவர் அல்ல, அவருக்கு சோதிக்கவும் தெரியாதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உன்னை நேசிக்கிறபடியினாலே கொஞ்சமாய் உன்னை கடிந்து இப்போ சிட்சிக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லு, அல்லேலூயா. ஆண்டவரே, வேண்டாத பலவீனங்களை வேதம் சொல்லுகிறது, அவர் சிலுவையிலே பலவீனத்தினால் அறையப்பட்டார். யாருடைய பலவீனம்? உன்னுடைய பலவீனம், உன்னுடைய சாபமும் பாவமும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அவர் சிலுவையிலே ஹல்லேலூயா பலவீனத்திலே அறையப்பட்டார். ஆகிலும் பிதாவாகிய தேவனுடைய வல்லமையினால் அவர் உயிர் பெற்றார். இன்னைக்கு நீ பலவீனத்தில் இருந்தா கூட கிறிஸ்துவுக்குள் உன் பலவீனத்தை வை, கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு வேண்டாத காரியங்கள் ஆண்டவரே, என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்மார்க்கங்களை உம்முடைய பாதத்தில் வைக்கிற ஆண்டவரே, இன்னைக்கு உம்முடைய பாதத்தில் வைக்கிற ஆண்டவரே, அவைகளை நீக்கி என்னை நீர் ஆசீர்வதிக்கவே வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை இந்த நேரத்தில் கூப்பிடலாமா? உன் வாழ்க்கையை கட்டுகிறவர். இன்னைக்கு நீ எதை தேடி இந்த இடத்திற்கு வந்தையோ அதை ஆம் என்றும் ஆமேன் என்றும் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து நடத்துவது தேவனுக்கு சித்தமான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆவி ஆண்டவரே. வேண்டாத பலவீனங்களே நான் ஆண்டவரே உம்முடைய கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே. என்கிட்ட இருக்கிற பலவீனத்தை எல்லாம் உம்முடைய பாதத்தில் வைக்கிற ஆண்டவரே. அப்பா, நீங்க அதை பரிகரித்திருங்க. என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே, என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. மதிப்பில்லாம நடக்கிறது, கணவனை மதிக்கல, மனைவியை மதிக்கல, என் பெற்றோரை பார்க்க தவறிவிட்டேன், என் பிள்ளைகள் மேல் கரிசனை இல்லாம ஆண்டவரே என் சுயத்தை பார்த்து ஓடிக்கொண்டு இருக்கிற ஆண்டவரே. அப்பா, இந்த வேண்டாத பலவீனங்கள் என் சுய இச்சைகளை ஆண்டவரே அப்பா உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன். இந்த இச்சைகள் என்னை விட்டு ஆண்டவரே விலகட்டும் ஆண்டவரே. அங்கே ஏவாள் இச்சித்தபடியினாலே தேவனுடைய உறவு கட்டாயிருச்சு. அப்பா ஆண்டவரே, நான் இந்த உலகத்தை இன்று இச்சிப்பேன், ஆனால் என் தேவனுடைய உறவு என்னை விட்டு ஆண்டவரே பிரிந்து விடுமே. வேண்டாத பலவீனங்களை ஆண்டவரே அப்பா உம்முடைய பாதத்தில் நான் வைக்கிறேன் தேவா, நான் வைக்கிறேன் ஆண்டவரே. அதை நீர் விலக்கி போடும்படிக்காய் இந்த நேரத்தில் நான் ஷபல ரபாக்கலரதன ரபி நம் மத்தியிலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உணர்வோடு கூட அவரிடத்துல சொல்லு, கர்த்தர் நிச்சயமாய் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன். சொல்லலாமா? வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன். மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் ஒருவனுக்குள் கிறிஸ்து இருப்பாரே ஆனால் அவன் புதிய சிருஷ்டியாய் மாறுவான். ஹல்லேலூயா. மாண்டு மடியட்டுமே. சொல்லலாமா? உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உயர்ந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. தகப்பனே
என் வழிகளில் இருக்கிற தடைகளை நீர் உடைத்து ஆண்டவரே அனுகூலமான காரியங்களை என் வாழ்க்கையிலே நீர் நடக்கும்படிக்காய் ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க கண்களை தூய்மையாக்கும் கர்த்தர் உம்மை காணணும். என் கண்களை தூய்மையாக்குங்கப்பா. உம்மை நான் காண வேண்டும் ஆண்டவரே. ஓ சபலரபா. நன்றி ராஜா, நன்றி. குரல் கேட்கணும், என் காதுகள் திறந்தருளும். கர்த்தரும் குரல் கேட்கணும். ஆதாமே நீ எங்க இருக்கிற சத்தத்தை ஆதாம் கேட்டு ஒளிந்தது போல நீயும் நானும் ஒளியக்கூடாது. தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன் என்று அவருக்கு முன்பாக நிறுத்துகிறேன். நீதியை நீ தரித்துக் கொண்டு தேவ ஆவியானவர் இன்று உன் முகங்களை முறிக்கிறார். உனக்கு எதிரடையாய் செயல்படுகிற எல்லா முகங்களையும் முறித்து கர்த்தர் உனக்கு வாசலை திறக்கிறார். ஆமென். என்னை சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. ஆமா டாடி, வேண்டாத பலவீனத்தை எல்லாம் உங்க பாதத்தில் வச்சிருக்கிற ஆண்டவரே, இனி நான் அதை தொடர்வதில்லை. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு மகளுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் இந்த நாளில் நிர்மூலப்படுத்துகிறதை நான் பார்க்கிறேன். தேவ ஆவியானவர் உன்னை இன்று விடுதலையோடு கூட உன் வயிற்றிலே கலக்கி கொண்டிருக்கிற இந்த சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் இந்த நாளில் நிர்மூலப்படுத்தி உன்னை உயர்த்துகிறார். நன்றி ஆவியானவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, நாங்கள் வேண்டாத பலவீனத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வேண்டாத பலவீனத்தினாலே ஆண்டவரே நாங்கள் கோதுமை விதைக்கிறோம் ஆண்டவரே. ஆனா எங்க வாழ்க்கையில முள்ளுதான் வளருதப்பா, முள்ளுதான் வளருது. நான் பிரயாசப்படுகிறேன், ஆனாலும் கூட ஆண்டவரே அப்பா நாங்க எந்த ஆதாயத்தையும் நாங்க பார்க்கல ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வேண்டாத பலவீனத்தை நான் சிலுவையில் சுமக்க தயாரா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதற்காகவே தேவன் இந்த பூமிக்கு வந்தார். உன் சாபத்தையும் பாவத்தையும் அவர் சுமக்கவே இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் யாவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஹல்லேலூயா. உன் நுகத்தை நான் சுமப்பேன், என் நுகத்தை நீ சுமந்து கொள். என் நுகமானது லகுவானதும் அது மிருதுவானதும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தத்தை நீ தரித்துக் கொண்டு தேவனுடைய துணையோடு கூட புறப்படு. இந்த நாளிலே நீ என்ன பிரச்சனையில வந்தையோ, எதை தேடி வந்தாயோ, மனவேதனையோடு வந்தாயோ, மனதில் சமாதானம் இல்லாத வந்தாயோ, சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை தந்து உன்னை நிறைவோடு கூட நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் உனக்கு கொடுத்து உன்னை நிறைவோடு நன்றி ஆவியானவரே. அப்பா ஒவ்வொருவரையும் நீ நிரப்பி நடத்துகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தாவே, வந்த பிள்ளைகள் வந்த வண்ணமாய் திரும்பாதபடிக்கு தேவன் அபீரவிதமாய் இவர்களை ஆசீர்வதித்து என் தேவன் வழி நடத்தும்படிக்காக என் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.